ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருட் சஹா, யுவர் ஃபேவரட் யூடியூபர். நம்ம இன்றைக்கி பாம்ஃப்ரெட் ஃபிஷ் குழம்பும் ஜிலேபி ஃபிஷ் ஃப்ரையும் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ரெடி பண்ணுற ஃபிஷ் மசாலா பவுடரை வச்சு குழம்பும் சரி ஃப்ரையும் சரி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பவுட்ரு வந்து நீங்கள் பல்காகவும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ ஃபிஷ் குழம்பு ஃப்ரை பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபிஷ் மசாலா பவுட்ரு ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேணுமோ அதை ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். பெப்பர் 2 டேபிள் ஸ்பூன், ஜீரா 2 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், மல்லி 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பேன். அதை பார்த்து கூட நீங்கள் எல்லாம் செஞ்சுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிப்போம். நீங்கள் ரெடி பண்ணுறப்ப நீங்கள் பல்காக ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா இதையே வந்து டபுள் ட்ரிபிள் குவான்டிட்டியில் நீங்கள் அப்படியே ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்பப்போ நீங்கள் ஃபிஷ் குழம்பு ஃப்ரை பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் இந்த பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது ஓரளவு லைட்டாக வறுபட்ட பிறகு இந்த அளவுக்கு ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கருவேப்பிலை வந்து உங்களுக்கு அந்த தண்ணியெல்லாம் போய் ட்ரை ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துப்போம். நான் இப்போ 1 டைம் யூஸ் பண்ணுறதுக்காண்டி ரெடி பண்ணுறனால அதிலே ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருந்தால் கருவேப்பிலை மட்டும் தனியாக செப்பரேட்டாக போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சில டைம் அதில் கொஞ்சம் அந்த ஈரம் இருக்கும். அப்போ நீங்கள் பல்காக ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப சீக்கிரம் வீணாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை செப்பரேட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே கல்லுப்பும் சேர்த்து அதையும் லைட்டாக இதிலே வறுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த பவுடருக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அந்த இருக்கிற ஹீட்லேயே இதை லைட்டாக வறுத்துக்கோங்க. நீங்கள் ஃபுல் ஃப்ளேம் வச்சு அடுப்பை ஆன் பண்ணி வறுக்க வேண்டியதில்லை. அந்த சூட்டில் லைட்டாக வறுபட்டாலே போதும். இது நான் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்க சாம்பார் மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி லைட்டாக வறுத்து விட்டுட்டு இது கூடவே வந்து அரிசி மாவு அதே ஸ்பூனால் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் லைட்டாக இது கூடவே லைட்டாக வறுத்து விட்டுருவோம். அந்த ஹீட்டில் வறுத்தாலே போதும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுட்டு இதை வந்து ஜாரில் போட்டு நல்லா பவுடராக ரெடி பண்ணி எடுத்துப்போம். இந்த அளவுக்கு பவுடராக அடித்து எடுத்துக்கோங்க. இந்த ஃபிஷ் மசாலா பவுட்ரு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரைக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 10லேருந்து 12 கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 4 டீஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச சாம்பார் மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். 2 டீஸ்பூன் அரிசி மாவு, 1/2 லெமன் ஜூஸ், இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் வந்து ஃபுல் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். ஜிலேபி ஃபிஷ்ஷு 2 ஃபுல் ஃபிஷ் ஃப்ரையும் 2 பாம்ஃப்ரெட் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான அளவு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ் மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதில் நீங்கள் ஆல்ரெடி வந்து ஃபிஷ் குழம்புக்காண்டி ஊற வச்சுருக்க புளியிலே வந்து கொஞ்சமாக அந்த வாட்டரையும் வந்து இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். அந்த தண்ணியையே ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரையோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ரொம்ப தேவைப்படாது, அதனால் செப்பரேட்டாக ஊற வைக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து குழம்புக்கு ஊற வைக்கிறப்பே கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா ஊற வச்சிங்கனாலே போதும். ஸோ அந்த தண்ணியே இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட்டு வந்து நான் மிக்ஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து நல்லா அந்த புளியை கரைச்சி விட்டுட்டு கூட இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபிஷ் மேலே அப்ளை பண்ணிடலாம். நீங்கள் ஃபுல் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறப்ப அந்த மாதிரி வந்து ஃபிஷ்ஷில் வந்து மிடில் வந்து அங்கங்கே இந்த மாதிரி கோடு போட்டு வாங்கிக்கோங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் வந்து உங்களுக்கு மசாலா போகும். அந்த மாதிரி அந்த லைன் உள்ளேயும் நீங்கள் மசாலாவை உள்ளே நல்லா ஸ்டஃபிங் கொடுத்து வைங்க. அப்போ தான் வந்து நல்லா உங்களுக்கு டேஸ்ட் வந்து உள்ளேயும் போயிருக்கும். எல்லா ஃபிஷ்லேயும் ஃபுல்லாக மசாலா தடவி வச்சுட்டேன். நான் இது எல்லாமே இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பேலன்ஸ் நிறையா இருக்கிற எல்லாத்தையும் வந்து நான் ஃப்ரீசரில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். நீங்கள் அடுத்த நாள் கூட வந்து ஃப்ரை மட்டும் பண்ணிக்கலாம். இதை எடுத்து நான் இன்றைக்கி 2 தான் யூஸ் பண்ணுவேன். மிச்சம் எல்லாமே வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இது இப்போ ஊருக்கு போனப்போ பொங்கலுக்கு போனப்போ நிறைய மண் சட்டி போட்டிருந்தாங்க ஊரில். அதனால் அப்போ வாங்கிட்டு வந்தேன். தண்ணி ஊற்றி செய்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக 1 டே பிஃபோரே நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுருந்தீங்கன்னா இன்னும் கூட ரொம்ப நல்லது. நான் வந்து இப்போ தான் எடுத்தனால ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மட்டும் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். ஸோ தண்ணியை ஊற்றிட்டு இப்போ இதில் நான் குழம்பு வைக்க ஆரம்பிக்க போகிறேன். இதில் ஒரு 2 ட்ராப் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. விளக்கெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லதும்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் நம்ம எதுலேயும் சேர்க்க மாட்டோம். அந்த ஸ்மெல் நிறைய பேருக்கு பிடிக்காது. எனக்கு எங்கள் பாட்டி சமைக்கிறப்ப வந்து இந்த மாதிரி வந்து புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு, மீன் குழம்புலலாம் வந்து கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்ப்பாங்க. இது கூடவே நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது இந்தளவுக்கு லைட்டாக சூடு வந்த பிறகு இதில் வடகம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வடகம் சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் சேர்த்தாலே குழம்பு ஃபுல் ஸ்மெல்லும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேர்த்த வடகம் லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். இந்தளவுக்கு கொஞ்சம் பொரிஞ்சு வந்த பிறகு இதில் நம்ம உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு இது 2த்தையுமே சேர்த்துப்போம். இது வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு இது பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு நான் வந்து கொஞ்சம் நிறையாவே உரித்து வச்சுருக்கேன். ஏன்னா வந்து தம்பிக்கு இது ரொம்ப பிடிக்கும். வீட்டில் எல்லாருக்குமே இந்த சின்ன வெங்காயம், பூண்டு புளிக்குழம்புல போட்டாலும் சரி, இந்த மாதிரி மீன் குழம்புல போட்டாலும் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ஒரு பவுலில் ஒரு 1/2 பவுல் வர அளவுக்கு உரித்து வச்சுருந்தேன். அதை அப்படியே இதில் சேர்த்து லைட்டாக வதக்கிப்போம். ரொம்ப போட்டு வதக்கணும்னு இல்லை, இந்த அளவுக்கு லைட்டாக வதங்கின பிறகு தக்காளி 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளி இதையும் லைட்டாக வதக்கிப்போம். தக்காளி வந்து மசிகிற அளவுக்கு வதக்கிப்போம். தக்காளி வதங்கிறதுக்குள்ளே புளியை நல்லா கரைச்சி எடுத்துப்போம். புளி வந்து நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸ்க்கு நான் புளி எடுத்துருந்தேன். நல்லா கரைச்சிப்போம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் ஒரு பவுல் அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ தக்காளியும் வெந்திருக்கும். தக்காளி எல்லாத்தையும் லைட்டாக மசிச்சு விட்டுருவோம். குழம்புக்கு நல்ல கலர் கொடுக்கறதுக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஆல்ரெடி அந்த ஃபிஷ் மசாலா பவுடர்லேயும் சேர்த்துருக்கீங்க. அதனால் இதில் 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். அதில் மிளகு எல்லாம் வேறு சேர்த்துருக்கோம். அதுவே நமக்கு காரம் கொடுக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு காரம் வேணும், நீங்கள் நல்லா அதிகமாக சாப்பிடுங்க அப்படின்னா இன்னொரு ஸ்பூன் வேணால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்து இந்த மாதிரி வந்து இந்த இதில் ஃப்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். மிளகாத்தூள் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்க வேணாம், ஒரு 1-2 நிமிஷம் வதக்கினாலே போதும். இப்போ இதில் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிடுவோம். புளி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் மசாலா வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் எனக்கு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. இது கூடவே மல்லித்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துப்போம். இது கூடவே மிளகாத்தூளும் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ மிளகாத்தூளும் வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன்.
நம்ம போட்ட மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு ஆல்ரெடி வந்து நம்ம ஃபிஷ் மசாலாலையும் சேர்த்துருக்கோம். ஸோ டேஸ்ட் பார்த்துட்டு தகுந்தாப்புல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது லைட்டாக கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா கொதி வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வந்து மாங்காய் சேர்த்துப்போம். நான் மாங்காய் வந்து கொஞ்சம் பெருசாக இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு வந்து மாங்காவே சேர்த்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஃபிஷ்ஷும் கூட இது கூடவே நீங்கள் சேர்க்க ஆரம்பிக்கலாம். மாங்காய் வந்து ரொம்ப சின்னதாக சேர்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபிஷ் போடுறப்பே வந்து மாங்காய் போடக்கூடாது. கொஞ்சம் ஒரு செகண்ட் கழித்து லைட்டாக கொதி வந்த பிறகு மாங்காய் போடுங்க. இல்லைனா மாங்காய் வந்து உங்களுக்கு குழம்புலே கரைஞ்சிரும். ஃபிஷ்ஷு மாங்காய்லாம் போட்டுட்டு நீங்கள் மேக்ஸிமம் கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி லைட்டாக தூக்கி ஷேக் பண்ணாலே போதும். அப்பப்போ ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்க்கு இடையில் இந்த மாதிரி எடுத்து ஷேக் பண்ணி விட்டாலே உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இதாயிரும், மிக்ஸ் ஆயிரும். லைட்டாக மேலே இருக்கிறத மட்டும் கரண்டி வச்சு உங்களை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நம்ம மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம போட்ட மாங்காய்லாம் வந்து நல்லா க்ரீனாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதுவும் நம்மளே வீட்டிலே ரெடி பண்ண மசாலா யூஸ் பண்ணி ரொம்ப ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் உண்மையிலே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நான் எப்போதும் தோசைக்கல்லில் தான் வந்து ஃப்ரை பண்ணி எடுப்பேன். ஃபுல் ஆயில் போட்டு ஃப்ரை பண்ண மாட்டேன், ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் பண்ணி எடுப்பேன். இப்போ ஒரு தோசை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் லைட்டாக சூடு வந்த பிறகு நம்ம மசாலா தடவி வச்சுருக்க ஃபிஷ் எடுத்து ஃப்ரை பண்ணுறதுக்கு வச்சிடலாம். ஃபிஷ்ஷை 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். ரெண்டு சைடுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஃபிஷ் எல்லாத்தையும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். நம்மளோட சூப்பரான சண்டே லன்ச் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே ஃபிஷ் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பவுட்ரு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுப்பீங்க. எங்களோட இன்றைக்கி லன்ச் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரசம் வச்சுருக்கேன், அது கூடவே ஃபிஷ் குழம்பு, மாங்காய் போட்டு ஃபிஷ் குழம்பு வச்சுருக்கேன். மட்டா ரைஸ், கேரளா ரைஸ்னு சொல்லுவோம்ல அதுதான். நான் எப்போதுமே ஃபிஷ் குழம்பு வச்சா மேக்ஸிமம் கேரளா ரைஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். எங்களுக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட்ட கஷ்டமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் ரொம்பவே செட் ஆகிடுச்சு. தயிர். இதுதான் எங்களோட சண்டே லஞ்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.